வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 மிளகு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கல்லுப்பு, இது தான் தேவையானது. இது கூட 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாணலியில் கடலப்பருப்பை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு தீயவும் கூடாது, ரொம்ப செவக்கவும் கூடாது. மிதமான தீயில வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சீரகம், மிளகு, உப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூடவே 5 வரமிளகாவையும் போட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே மெதுவான தீயில வறுத்து விடுங்க. பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துட்டோம். வறுத்து எடுத்துட்டு ஆற விட்டுடுவோம். இது கூட ஒரு 4 சில்லு தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பூண்டு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து தேங்காய் லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்துருங்க, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்க பார்க்கலாம். இந்த துவையல் வந்து ரசம் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பழையது சாப்பிட்றதுக்காக தான் இந்த துவையலே அரைச்சோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.